Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்பெஷலாக நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிகர்தண்டா. இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டோட ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு நம்ம அடிமையாகவே மாறிடுவோம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வீட்டிலையே சூப்பரான ஜிகர்தண்டா செய்ய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு நம்ம பால் ஆடை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா இது போல் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. இந்த பால் நல்லா முழுமையாக வற்றிட்டு ஆடை மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வற்ற வைக்கணும். மொத்தமே ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஆடை கிடைக்கும். இப்போ இது நல்லா பொங்கி வருதில்ல, இது போல் பொங்கி வரும்போது அந்த ஆடைகளை உள்ளே இழுத்து விட்டு நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு அதே இடத்துல நின்று நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ஆடை செஞ்சு முடிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கூட இதை அப்பப்போ பார்த்துக்கிடலாம். சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆடையையும் எடுத்து விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா முழுமையாக வற்றிருச்சு. 20 நிமிஷம் நான் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலாடையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அந்த பாலாடை முழுமையாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஒரு சின்ன பவுலில் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஆடை கிடச்சிருக்கு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். தண்ணி ஏதும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இது தானாகவே நல்லா கரைய ஆரம்பிக்கும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு தேன் கலரில் வர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் சொல்லி தந்திருக்கேன்ல இந்த கேரமல் சிரப் எப்படி பண்ணணும்னு. ஸோ அந்த சிரப் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்காகனா அந்த ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காகவும் ஜிகர்தண்டா பாலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காகவும் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்ல ஒரு தேன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது 100 ml அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறணும். அவ்வளோதான், நம்மளுடைய கேரமல் சிரப் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அப்போ இது சீக்கிரமாகவே ஆறிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம கேரமல் சிரப் தயார் பண்ண அதே கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த 1 லிட்டர் அளவுக்கு பால் நம்ம சேர்த்துருக்கோம்ல, இது 3/4 லிட்டர் அளவுக்கு வத்துறது வரைக்கும் நல்லா வற்ற விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்ம சேர்க்குற பாலுமே நல்ல கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் தான் சேர்க்கணும். பொதுவாகவே ஜிகர்தண்டா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட ரொம்பவே திக்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பாலுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரே டைமில் எல்லா சிரப்பையும் சேர்த்துடக்கூடாது. அப்பப்போ சேர்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் போதுமான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த பாலை நம்ம நல்லா வற்ற விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 3/4 லிட்டர் அளவுக்கு பால் மாதிரி இது நல்லா வற்றிருச்சு. நம்ம 1 லிட்டர் சேர்த்துருந்தோம். இப்போ இந்த கடாயில் இருக்கிறது 3/4 லிட்டர் அளவு பால் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நான் எல்லா கேரமல் சிரப்பையுமே இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதிலிருந்தே பாதி பால் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க.
நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுதான் ஜிகர்தண்டா பால். இப்போது பாதி பால் எடுத்துட்டேன். இன்னொரு பாதி பால் இதில் இருக்குது இந்த கடாயில். அதில் வந்து 1 கப் அளவுக்கு பால் கோவா வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன். பால் கோவா எப்படி தயார் பண்ணணும்னு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பால் வச்சு பால் கோவா தயார் பண்ணுறது, பால் பவுடர் வச்சு தயார் பண்ணுறது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 1 கப் அளவு பால்கோவான்னு சொல்லும்போது அது 200 கிராம் அளவு பால்கோவா இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால்கோவாவை துருவிட்டு தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இன்னுமே இது நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே இது ஆறிடுச்சு. ஆறுறதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமே கெட்டியாகும். இந்த டைமில் இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்கணும். 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அதாவது 100 ml அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எதுக்காகனா ஃப்ரெஷ் க்ரீமில் அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் பெர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஆடை தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேரமல் சிரப் தயார் பண்ணோம். அதுக்கப்புறமா ஜிகர்தண்டா பால் தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ இந்த மிக்சர் வந்து ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமுக்காக. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு இது போல் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்துடலாம். இது நல்ல க்ரீமியாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் நார்மலாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா கவர் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்து நம்ம பாதாம் பிசின் வந்து தயார் பண்ணணும். அதுக்கு இது போல் பாதாம் பிசின் கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ தானே பாதாம் பிசின் சேர்க்குறோம், ஆனால் இதுவே இந்த 1 பவுல் அளவுக்கு வரும். பார்க்குறதுக்கு இது போல தான் இருக்கும். பாதாம் பிசின் 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து நம்ம கோந்து லட்டு தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று இது போல் சர்பத் இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 8 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாதாம் பிசின் சூப்பராக தயாராகிடுச்சு. கொஞ்சோண்டு பாதாம் பிசின் தான் போட்டிருந்தோம், ஆனால் இந்த பவுல் அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4 சின்ன குழிக்கரண்டி அளவு ஜிகர்தண்டா பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நார்மல் பால் சேர்த்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பால் ஆடையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜிகர்தண்டா பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜிகர்தண்டா சூப்பராக தயாராகிருச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் நன்னாரி சிரப் மட்டும் அலங்காரத்துக்காக போட்டுட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.